அந்த மாதிரி அனைத்துலக ஆர்சனல் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி. மறுபடியும் ஒரு போஸ்ட் ரிவ்யூ ஷோ. திஸ் டைம் பிஎஸ்டியோட நடந்த சாம்பியன்ஸ் லீக் கேமை வந்து நல்ல விலாசத்துக்கு என்ன சொல்றது, நல்லா தொலைக்கிறதுக்கு பேசுறதுக்கு இங்க வந்திருக்கோம். என் கூட நம்ம கஷப் ப்ரோ அண்ட் மாதவன் ப்ரோ இருக்காங்க. எப்படி ப்ரோ இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் ப்ரோ. நேற்று நைட்டு லைவ் ஸ்ட்ரீம்ல வேற நான் வந்திருந்தேன். ஸோ அதே மோட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. ஓவரால் மாதவன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் குட் கேம் டு ரிவ்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரிவியூ மோட்ல இருக்கனால ஏன்னா அடுத்த மேட்ச் எப்படா வருதுன்னு அப்படியே ஒரு குஷியில இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிதான் நம்மளோட சிங்க குட்டிகள் வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி மேலும் பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் தாட்ஸ், நேற்று மேட்சை பாத்தீங்களா? மேட்ச் வந்து ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் சொல்லுங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க மேட்சை பத்தி? ஆர்சனல் வந்து 2-0 என்ற கோல் கணக்குல வந்து பிஎஸ்ஜியை வந்து வீரமாக வீழ்த்தி இருக்கிறது எமிரேட்ஸ் ஸ்டேடியத்தில். ஸோ உங்களோட முதல் கருத்துக்கள். பிஎஸ்ஜி டீம் வந்து அவங்க லீக்ல சாம்பியன்ஸ். ஈவன் அவங்க டாப் 5 லீக்ல இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு சாம்பியன்ஸ் டீமு. பட் ஆனால் வந்து நம்ம கூட விளையாடும் போதுல வி ஹேட் டோட்டல் டாமினன்ஸ் ரதர் தேன் தெம் ஹேவிங் ஏ இம்பாக்ட் இன் த கேம். ஏன்னா வந்து நம்ம கேம் பிளே அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி நம்ம இன்டென்சிட்டி அண்ட் ப்ரெஸ்ஸிங் வேற லெவலில் இருந்தது. பிட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் த கேம் அண்ட் அதை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதனால வந்து தே குடன்ட் கம் அவுட் ஆஃப் தேர் குரூப். லைக் தே குடன்ட் கெட் இன் டு குரூப் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப். பட் ஆனால் சர்டன் சான்சஸ் இருந்தது. பட் நம்ம வந்து ஒர்க் பெட்டர் அண்ட் ஸ்விட்ச்ட் இட் ஆஃப். ஸோ என்னை பொறுத்தளவு இட்ஸ் அ குட் கேம். நீ எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மீன்ஸ் ரைவல் ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வி வில் பி லூசிங் ஆர் வில் பி ட்ராயிங்னு. பட் இட்ஸ் அ வெரி குட் கேம் அண்ட் வி ஷோட் ஒய் வி வாட். ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வந்துச்சு அப்படின்றீங்க. சரி, ஆங்கிலத்தை குறைச்சிப்போம், தமிழ்ல கொஞ்சம் பேசுவோம். கஷ்டப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை, முதல் கருத்துக்கள். ப்ரோ, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு டாக்டிக்கலாலாம் ஒன்றும் பெருசா இது எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பக்குவம் கிடையாது. பட் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 கோல் போட்டு ஜாலியா செகண்ட் ஹாஃப்ல உட்காந்து டிஃபெண்ட் பண்ணோம் ப்ரோ. எனக்கு வந்து நேற்று லைவ் ஸ்ட்ரீம்ல வேற ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா யுவியோடையும் இவரோடையும் பரத் ப்ரோடையும் நல்லா மஜாவா இருந்துச்சு. ஸோ ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. The main thing I wanted to say is it was a very good takeaway bro. Like Luis Enrique வந்து போஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தாரு, they outplayed us. they were so superior on so many levels அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் நல்ல டீம் ப்ரோ. லைக் என்னதான் இருந்தாலும் பிஎஸ்ஜி வந்து ஆயில் கிளப்பா இருந்தாலும் டீம் ரொம்ப நல்ல டீம். மிட்ஃபீல்டும் நல்ல மிட்ஃபீல்டு. they played a very good team yesterday. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற டீமை வந்து அதுவும் யூசிஎல்ல வந்து இந்த மாதிரி யூசிஎல்ல வந்து தே ஹேவ் குரூப் ஸ்டேஜ்ல அவங்க கோல் போடாம இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட். 51 கேமா அவங்க தே ஹேவ் பீன் ஸ்கோரிங் பட் அண்ட் தே மெட் ஆர்சனல் எஸ்டர்டே அண்ட் தே குட் நாட் ஸ்கோருங்கிறது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டாட். போக போக நிறைய பேசுவோம் ப்ரோ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஓவரால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வந்து நான் ஒரு ஸ்டாட் படிச்சேன் இன்னைக்கு. அதாவது பிஎஸ்ஜி வந்து போன மேட்ச் தவிர லீக்லயும் சரி யூரோப்லயும் சரி அன்பீட்டனா இருந்தாங்க இந்த சீசன். ஸோ அவங்களோட அன்பீட்டன் ஸ்ட்ரீக் வந்து ஆர்சனலால தான் முறியடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே ப்ரோ? அது யுஎஃப்ஆல அவங்களோட லீக் பொசிஷன் இருக்குல்ல, அதாவது நம்ம குரூப் ஸ்டேஜ் இப்போ வந்து லீக்னு சொல்றாங்க. அதாவது குரூப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க போன வருஷம் வரையும். இப்போ வந்து லீக், அதுல வந்து 51 கேம்ஸ் அன்பீட்டனா இருந்திருக்காங்க. பட் டில் தே மெட் ஆர்சனல். ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்கோம், அவங்க கூட வின் பண்ணியிருக்கோம். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வெரி குட் கேம், வெரி குட் ஸ்டார்ட் டு. அருமை அருமை. நம்ம வந்து அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் லைனை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். ஏன்னா நேற்று மேட்ச் வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து ஓப்பன் சீக்ரெட் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆர்டெட்டா வந்து அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11ஓட தான் ஆட போறாருன்னு தெரியும். ஸோ பேசிக்கா நம்ம வந்து எப்படி நம்ம லைன் அப் பண்ணோம் ப்ரோ? நம்ம 4-2-3-1 லைன் அப் பண்ணோம்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா 4-1
4-1-4 அது மாதிரி லைன் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி லைன் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து ரைஸோட ரோல் ரொம்ப பெக்யூலரா அந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. பட் நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கச்சப் ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்க எப்படி நீங்க மேட்ச் பிளேயர்ஸ் என்னென்ன மாதிரி ஆடினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல. நம்ம நார்மலா பார்த்த ஆர்சனல் மேட்ச் மாதிரி இல்ல நேத்து மேட்ச். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, லைக் எனக்கு 4-2-3-1 விட எனக்கு சாரி 4-3-3 மாதிரி தான் தோணுச்சு. பட் என்னன்னா எனக்கு என்னன்னா எஸ்டர்டே வாட் ஐ அப்சர்வ்ட் இஸ் ரைஸ் வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் சிக்ஸா ஆடின மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல டேக் அவே அண்ட் ஹி ஷோட் உள்ள டீப்ல வந்து பாலை ரிசீவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இல்ல அவங்க கவுண்டர்ஸை ஸ்டாப் பண்றதா இருந்தாலும் நல்லா பண்ணான்னு தோணுச்சு. ஸோ எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ரைஸ், டெக்லன் ரைஸ் அவன் எப்படி ஆடினாங்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் ஐம் ஹாப்பி ஓவர் ஆல் ப்ரோ, அஸ் லாங் அஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் கமிங். நம்ம எந்த ஃபார்மேஷனா நம்ம எந்த ஃபார்மேஷனா என்ன ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அகைன் நேற்றுக்கு நம்ம டிஃபென்ஸ்லயும் நல்லா செம்மையா இருந்துச்சு. லைக் கேலஃபியோரி அட் லெஃப்ட் பேக், டிம்பர் அட் ரைட் பேக், கேப்ரியல் சலீபா. இட் வாஸ் அ வெரி குட் டிஃபென்ஸ். அண்ட் ஓவரால் லைக் என்னன்னா ப்ரோ, அஃப்கோர்ஸ் அவங்கள்ட்ட பொசஷன் அதிகமா இருந்திருக்கலாம், அவங்கள்ட்ட எக்ஸி கம்மி தான், ஷார்ட்ஸும் கம்மி தான். they only had the ball but they could not do anything with it. அதுதான் வந்து மெயின் டேக் அவே ஃப்ரம் yesterday's game. And it was a tactical tweak தான் எனக்கு தோணுச்சு by Arteta, which is good bro. யூரோப்ல இந்த மாதிரி தேவைதான். we have to do these kind of things. மேல பேசுவோம் ப்ரோ. மாதவன் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு பொறுத்தளவு இது வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்டார்டிங்கில் வந்தான். ஸோ பேக் ஃபோர் வந்து டிம்பர் ரைட் பேக் அண்ட் கலஃபியூரி லெஃப்ட் பேக்குன்றது தெரிஞ்சது தான். அண்ட் பார்ட்டே, ரைஸ், அதே மாதிரி ட்ரோசாட், நான் வந்து அன்சேஞ்சு ஃபோர் சிட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண அதே அன்சேஞ்சு ஃப்ரண்ட் ஃபோர், மிடில் டூ அண்ட் பேக் ஃபோர். ஸோ வந்து 4-4-2 ஷேப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வென் வி டோன்ட் ஹேவ் த பால், நம்ம வந்து பால் இல்லாதப்போ என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபோர் வந்து ஃபோரும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரெஸ்ஸிங். அதே மாதிரி வந்து டூ ரைஸ் அண்ட் பார்ட்டே, டூ டிஃபெண்டர்ஸ் வந்து நடுவில் மிடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக் லைன் வந்து பேக் போடுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக நம்ம வந்து 4-4-2 வந்து பொசிஷனில் நின்றுட்டு இருப்போம். பட் இந்த இதில் வந்து மோர் ஆஃப் 4-2-4 அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். எந்த சைடில் அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அந்த விங்கர் வந்து அதாவது பேக் சைடு, அதாவது மிட்ஃபீல்டோட சேர்ந்துருவான். ஓகே, ஸோ வந்து 3-3 and 4ன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சைடாக அட்டாக் பண்ணுறப்போ மிடில் இருக்கும் போதுல 4-2-4 ஸோ எப்படி சொல்றதுன்னா நமக்கு வந்து மிட்ஃபீல்டு அவங்கள வந்து விடவே இல்லை. அவங்களோட அதாவது பேக் ஃபோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பாசிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அவங்களோட 18 யார்ட் பாக்ஸில் பார்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்ட்டை யார் மிட்ஃபீல்டரு, அவங்களோட பாக்ஸில் 18 யார்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் நாட் லீவிங் எனி கேப். ஸோ அவங்களோட ஹாஃபில் வந்து அவங்கள வி கெப்ட் தம் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் அதே மாதிரி நம்ம கையில் பால் இருந்தப்போ வி ஸ்ட்ரெச் தம் அபார்ட். லைக் எப்படின்னா முன்னாடி வந்து சலீபாவும் கேப்ரியலும் இப்படி 2 பேர் இருப்பாங்க, நடுவில் ராயா வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த தடவை ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்னாச்சுன்னா சலீபா வந்து மிட்ஃபீல்டில் பார்ட்டை இது பண்ணிட்டு இருந்தான். டிம்பர் வந்து பேக் போயிட்டு டிம்பர், அதுக்கப்புறம் கேப்ரியல் இந்த மாதிரி இருந்தாங்க, ராயா நடுவில் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுலேயே வந்து ஒரு சான்ஸ், ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு. அவங்களோட மிட்ஃபீல்டர் வந்து ஒரு பாலை வந்து தட்டி, அதாவது சாக்காட்ட பால் இருந்தது, பாலை வந்து எடுத்து பர்கோலாட்ட கொடுத்தான். பட் ஆனால் அந்த ஃபைனல் பாஸ் வந்து அவங்களுக்கு பர்கோலாக்கு வந்து லெஃப்ட் சைடு போயிடுச்சு. அது மட்டும் ரைட் சைடில் இருந்ததுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கோல் பண்ணியிருப்பாங்க வித்தின் 5 மினிட்ஸ். பட் ஆனால் அந்த சான்ஸை வந்து வி அவாய்டட் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தே டிடன்ட் ஹேவ் மச் ஆஃப் ஜாய் இன் டேக்கிங் த பால் அவே ஃப்ரம் அஸ். நம்மகிட்ட இருந்து பாலை எடுக்கவே முடியல அவங்களால. வி ஒன் ஆல் த டியூவல்ஸ். நம்மளோட என்ன டியூவல் நம்ம இது பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வின் பண்ணோம். செகண்ட் பால் நம்ம வின் பண்ணோம். அதே மாதிரி நம்மகிட்ட பொசிஷன் இருந்தப்போ வி யூஸ்ட் பொசிஷனல் சென்ஸ். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இப்போ ரைஸ் வந்து மிட்ஃபீல்டில் ஆடுறான்னா அவன் வந்து மிட்ஃபீல்டில் மட்டும் ஆடாமல் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் விங் மாதிரி போயிட்டு மேலே
ஃபைனல் அட்டாக்கர் மாதிரி போயிட்டு அவனோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி ட்ரோசாடும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருந்தான். ஸோ வந்து ஒன் பொசிஷனில் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எங்கே போகிறான்னு யாருக்குமே தெரியல. மீன்ஸ் வி கன்ஃபியூஸ்ட் அப்போனண்ட் வெரி மச் இன் பொசிஷனல் அவேர்னஸ். அப்படியே வந்து சுற்றி போயிட்டே இருந்ததுனால தே குடன்ட் ஃபாலோ எப்படி அவங்களோட பொசிஷனை மட்டும் ஹோல்ட் பண்ணாங்களே தவிர தே குடன்ட் ரன் அலாங் டேக் அ மேன். ஒரு நம்ம மேன் மார்க்கிங் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மேனுக்கு ஒரு ஆள் வந்து அவங்க போகிற மாதிரி நம்ம விடவே இல்லை. வி சேஞ்ச் ஒரு பொசிஷன், அதை வந்து அவங்களால டேக்கிள் பண்ண முடியல. யா அந்த மாதிரி போயிட்டு இருக்க போதுல அவங்களால வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்மளோட சிங்குக்கு நம்மளோட இன்டென்சிவ் லெவலுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல. விச் இட்ஸ் எப்படி சொல்றது, செட் அஸ் அபார்ட் அப்படிதான் சொல்லலாம். ஸோ வெரி குட் கேம். அதாவது நம்ம ஃபியூச்சர்ல எப்படி விளையாட போறோம்ன்றதுக்கு ஆக்சுவலா இப்போ ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மிக்கேல் ஆர்டெட்டா டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொசிஷனில் அவங்களோட பொசிஷனில் அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கா ரைட் விங்ல இருந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, ரிஜிடாக இருந்து. சம்டைம்ஸ் நமக்கே இப்போ தோணும், ஏன் இவ்வளோ ரிஜிடாக இருக்காங்க, ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணலை. அதாவது வெங்கர் தாத்தா வந்து பொசிஷனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏன் இப்போ பண்ண மாட்டேன்றாங்க 1 2 3 போட்டு அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் இந்த கேமில் அது வந்து நிறையா பண்ணாங்க. பொசிஷனல் இன்டர்சேஞ்ச் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒயிட் இருக்கும் போதில் ஒரு 1 or 2 சீசன்ஸில் வந்து லாஸ்ட் 2 சீசன்ஸில் அவன் வந்து சாக்காக்கு போடுற பால் எல்லாமே வந்து அவுட் சைட் போட மாட்டான். அதாவது இப்போ லைன் இங்கே இருக்குன்னா அவன் இப்படி இருக்கான்னா இது அவுட் சைட் போட மாட்டான். அவன் கரெக்டாக பால் உள்ள இன்சைடு மூவ் ஆகும் போதில் போடுவான். ஸோ அவன் ஹி கேன் டைரக்ட்லி அட்டாக். அதே மாதிரி இப்போ ட்ரொசார்டு வந்து டச் லைனில் ஹக் பண்ணிட்டு ஒயிட் மாதிரியே மார்டினெல்லிக்கு வந்து அவன் இன்சைடு போகிறதுக்கு பால் போடுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நடந்தது. ஸோ இட் ஆக்சுவலி கிரியேட்டட் அ ஃபர்ஸ்ட் சான்ஸ். லைக் சாக்கா வந்து ஒரு ஷாட் வச்சு கொஞ்சம் ஒய்டாக போகும், அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு அந்த சான்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ ட்ரொசார்டு வந்து ஹி பிளேட் அ வெரி க்ரூஷியல் கேம் இன் திஸ். வந்து ஒரு ஸ்டார்டிங் 9 ஃபால்ஸ் 9 மாதிரி விளாட்னா, சம்டைம்ஸ் மிட்ஃபீல்டர் மாதிரி விளாட்னா, வேற வென்னவர் எப்போ வந்து கொஞ்சம் ட்ராப் பேக் பண்ணி கொஞ்சம் ஒயிட்ல விளாடணுமோ அந்த மாதிரி ஒயிட்ல விளாண்டு அவனோட டெக்னிக்கல் எபிலிட்டி டு கீப் த பால், ஹோல்ட் த பால் அண்ட் மூவ், லைக் எப்படி சொல்றது, ஒரு ட்ரிபிள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஹோல்ட் பண்ணி ட்ரிபிள் பண்ணுறது. ஸோ அந்த எபிலிட்டி வந்து ஹி யூஸ்ட் இட் பர்ஃபெக்ட்லி, விச் அலோட் அதர்ஸ் டு மேக் ரன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் அவே ஃப்ரம் தேர் பொசிஷன். அதாவது மார்டினெல்லி இன்சைட் சேனலில் வர்றது, கலஃபியூரி வந்து திடீர்னு நம்பர் 10 பொசிஷனில் நின்று விளாண்டுறதா, என்னடா பண்ணுறான்னு பார்த்துருந்தா. அதான் எல்லாருமே பொசிஷன் நல்லா இன்டர்சேஞ்ச் பண்ணி விளாண்டாங்க நேற்று, விச் இஸ் பியூட்டிஃபுல் டு சி. ஸோ த ஃபியூச்சர் லுக்ஸ் கிரேட். ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று மேட்ச்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 2-3 சீக்வன்சஸ்ல வந்து அப்படியே ஒரு கண்ணை மூடி தரக்கிறதுக்கு கூட கோல் கிரியேட் பண்ற சான்சஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரொசார்ட் பத்தி பேசணும். ஸோ கஷப் ப்ரோ, ட்ரொசார்ட் பத்தி பேசணும். முதல்ல ஃபர்ஸ்ட் கோல் பத்தி நம்ம பேசியே ஆகணும். எப்படி ப்ரோ, என்ன ஃபீல் பண்ணீங்க, எப்படி லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கோல் சொல்லுங்க. ப்ரோ, இட் வாஸ் அமேசிங் ப்ரோ. லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பார்க்கும்போது அதுவும் அந்த பால லைக் செம்மையா, அது எவ்வளவு கரெக்ட் வெயிட்டட் பாஸ். அண்ட் காய் வந்து லைக் பாத்தீங்கன்னா காய் ஃபினிஷ் பண்ணும்போது he was not even looking at the goal, his back was towards the goal. அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்டைலா ஃபினிஷ் பண்ணா பாத்தீங்களா. ஸோ இட் டசன்ட் கம் இன் ஒன் டே ப்ரோ. இட் இஸ் நாட் இது வந்து லக்லயோ இல்ல வந்து வாட் யூ கால் சும்மா ஃப்ளூக்ல வராது. இது வந்து டே இன் டே அவுட் தே ஹவ் பீன் டூயிங் திஸ். அதனாலதான் அந்த மாதிரி வருது. அந்த நோலிக் கோல்லாம் காயெல்லாம், அதுவும் ஒரு காய் வாஸ் இன் செல்சி, ஹவு காய் வாஸ் கண்ணுக்கு எய்தாப்ல கோலை பார்த்துக்கிட்டே அவன் ஹெட்ரை விடுவான். ஆனா பின்னாடி பேக் டுவர்ட்ஸ் கோல் எல்லாம் வந்து செம்மையாட்டே எடுத்தான் நேத்திக்கு. அண்ட் த பால், த வெயிட் ஆஃப் தட் பால், அண்ட் அவன் அந்த கிராஸ் போடும்போது லைக் ஹி லிட்டரலி சென்ட் த டிஃபெண்டர். லைக் வந்து என்ன சொல்றது, மொமெண்ட் பாஸ் வரும்ல ப்ரோ, ஒரு மொமெண்ட் பாஸ். அத பால வந்து ஆக்சுவலா கிராஸ் பண்ண வருவான், டக்குன்னு ஒரு மொமெண்ட் பாஸ் எடுப்பான். பாஸ் எடுத்துட்டு அதை ரியலி என்ஜாய்ட் இட் பிகாஸ் அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த பாஸ் எதுக்குன்னா, ஹேவர்ட்ஸ் பார்த்தப்போ அவனுக்கும் அந்த லாஸ்ட் டிஃபெண்டர் ஹேவர்ட்ஸ்க்கும் லாஸ்ட் டிஃபெண்டருக்கும் தூரம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் இருந்தது.
ஸோ அவனால ஹாவர்ட்ஸால பால் இது பண்ண முடியாதுன்னு ஒரு செகண்ட் தெரியுது அவனுக்கு. ஸோ அவன் வந்து ஹாவர்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தான். டைம் கொடுத்து ஒரு செகண்ட் அடுத்து பண்ணான். அந்த டைம்ல வந்து கரெக்டாக வந்து அவன் ஹாவர்ட்ஸோட ரன்னுக்கு இட் வாஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஹாவர்ட்ஸ் வந்து என்ன பண்ணான்னா வந்து அவன் 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 வந்து ட்ரொசாடை பார்க்குறான், கோல் கீப்பரை பார்க்குறான். கோல் கீப்பர் வந்து ட்ரொசாட் அவன் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணோடனே வந்து கிராஸ் போட போறான்னு கோல் கீப்பருக்கு தெரியுது. அதை வந்து கோல் கீப்பர் ஜட்ஜ் பண்ணி முன்னாடி வரான் இல்லையா, அது வந்து ட்ரொசாட் ஓகே பார்த்துட்றான். ஸோ என்ன வந்து சரி ஹேவர்ட்ஸ் பார்த்துறான். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஹி இஸ் நாட் ஹெட்டிங் த பால், ஹி இஸ் ஜஸ்ட் டேக்கிங் த எப்படி சொல்றது, அந்த ஸ்பீடு வரும் பார்த்தீங்களா, பாலோட ஸ்பீடை மட்டும் எடுக்கிறான், வேற ஒன்றுமே பண்ணல. ஹி ஜஸ்ட் கைடிங் இட் டு த ஃபார் போஸ்ட் அண்ட் டேக்கிங் த ஸ்பீட் ஆஃப், அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல அவன். ஸோ இட் வாஸ் வெரி குட் கோல் ஃப்ரம் ஹேவர்ட்ஸ். எப்படி சொல்றது, அருமையான கோல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி கோல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆனா அதுக்காக வந்து நம்மளோட ஆர்டெட்டாவோட பாரம்பரியமான, அதான் இந்த சீசன்ல எல்லா மீடியாவும் சொல்ற அந்த டார்க் காட்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். செகண்ட் கோல் வந்து எதிர்பார்த்தீங்களா எப்படி? அந்த கோல் வந்து அந்த கோலோட கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. செகண்ட் கோல் பத்தி சொல்லுங்க. அதை வந்து இந்த மாதிரி கோல் வந்து நீங்க யார் அடிச்சதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க? பிரீமியர் லீக்ல இது நடந்திருக்கு, ஒரு டீம் அடிச்சிருக்கு, நாட் ஓன்லி ஒன்ஸ், மோர் தேன் ஒன்ஸ். தெரியுமா? அதே மாதிரி ஃப்ரீ கிக் கோலா, அதே இடத்துல இருந்து அதே மாதிரி கோலா. செல்சி, பேசிக்கலி செல்சில ஒரு 2-3 தடவை அடிச்சிருக்காங்க. யார் அடிச்சிருப்பானா, வில்லியன் அடிச்சிருப்பான். நீங்க வந்துட்டு அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் போஸ்ட்டுக்கு போகாம நியர் போஸ்ட்டுக்கு அவங்க லைட்டா டச் பண்ணாலே வந்து அது போயிடும். ஸோ அவங்க கோல் கீப்பர் எக்ஸ்பெக்ட் பண்றப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னா, ஓகே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன் வந்து டச் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டச்சுக்கு அவன் ரெடியா இருப்பானே தவிர, வாட் இஃப் இட் டைரக்ட்லி கோஸ், அதுக்கு வந்து ரெடியா இல்லை. மீன்ஸ் டொனாருமா வந்து ஈவன் ஹேவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோலுக்குமே அப்படிதான். ஹேவர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா வந்து அவன் எந்த இடத்துல டைவெர்ட் பண்ணுவான் அவன் ஹெட்டரை, அதுக்கு வந்து நான் ரெடியா இருக்கேன்ற மாதிரி இருந்தான். பட் ஆனா ஹேவர்ட்ஸ் அதை பண்ணாம வந்து ஃபார் அவே வந்து தட்டி விட்டான். அதே மாதிரி செகண்ட் கோலுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டச்சுக்கு ரெடியா இருந்தான் டொனாருமா. பட் ஆனா அதுக்கு அதை பண்ணாம யாருமே டச் பண்ணாம விட்டாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. வந்து மார்டின்ல டச் பண்ணியிருக்கணும், அவனை விட்டான். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்தது, பார்ட்டையும் விட்டான். 2 பேருமே டச் பண்ண விடாம கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கும் அவனோட ஹேண்டுக்கும் இருக்குல்ல, இந்த கேப்ல தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் தான் போகுது, கரெக்டா வெரி நியர், ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து ஆங்கிள் மட்டும் டைவர்ட் பண்ணாம அப்படியே விட்டாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஆமா ப்ரோ, லைக் ஆக்சுவலா நேத்து அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ கிக் கோலுக்கு முன்னாடி ஆக்சுவலா இன்னொரு ஃப்ரீ கிக் கிடைச்சிருக்கும் கிட்டத்தட்ட அதே ஏரியால. சாக்கா என்ன தெரியுமா பண்ணுவான், இதுதான் டார்க் ஆர்ட்ஸ் எஃப்சின்னு 5 பேரை வந்து தடிமாடுகளை நிறுத்தி வச்சுட்டு ஃபார் போஸ்ட்ல ஆன் சைட் பொசிஷன்ல இருந்து ட்ரொசாட் ரன் பண்ணிட்டு இருப்பான், அங்க போடுவான். ஐயோ டேய், அதை பார்த்துதான் அவன் நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. முதல் தடவை அவங்க ட்ரொசாட் ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ட்ரொசாடுக்கும் அவன் ஓடினதுக்கு அப்புறம் கேப் இவ்வளவு இருக்கும், சரியா, அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, முன்னாடி அடிப்பான். சோ அந்த மைண்ட் சைக்காலஜிக்கல் தான். ஆமா ப்ரோ, சரியான லைக் ஆல் தி டால் அண்ட் டஃப் கைஸ்ல தடியனுங்களை பூரா பயிலுமே ஆஃப் சைட் பொசிஷன்ல நிக்க வச்சுட்டு ஓட விடுவான். சாக்கா பால் எங்க போடுறான்னா அங்கெங்கயோ ஃபார் போஸ்ட்டுக்கு போடுறான், ட்ரொசாட் வந்து பினிஷ் பண்றதுக்கு. அப்பா டேய், நான் அப்பவே நான் லைவ் ஸ்ட்ரீம்லயே சொல்லியிருப்பேன், நிக்கோலஸ் யோவர் டேக் த 5000 rupees இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கத்திருப்பேன். வேற லெவல். எனக்கு டேய் என்ன இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டானுங்க ப்ரோ எவனுமே. என்னடா சாப்பிடுறீங்க, வெண்டைக்காய் ஓவரா சாப்பிடுறானுங்க ப்ரோ இவனுங்க. பட் எனிவேஸ் இட்ஸ் ஹாப்பி டு see. செம்மையா இருந்துச்சு நேற்றுக்கு லைவ் ஸ்ட்ரீம்லயும் பார்க்கும்போது. இப்பயும் அதை பத்தி நினைச்சு பார்க்கும்போது ஒத்தா வேற லெவல்ல இருந்துச்சுல்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நீங்க சொன்ன 5000 இன்க்ரிமெண்ட் வந்து அந்த ஆலயமணிக்கு கேட்டதில்ல, ஆர்சனல் கேட்டுருச்சு. நிக்கோலஸ் யோவர் அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட், அதாவது என்ன மேனேஜிங் ஸ்குவாட் ஆக்சுவலி டன் அண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இப்போதான் ரீசெண்டா நியூஸ் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி தட் இந்த கோர் குரூப் ஆஃப் அசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த பிளேயிங் ஸ்டாஃப் வந்து ஆர்சனல் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ வாழ்த்துக்கள். லாங் நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சந்தோஷங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அதை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அது அதை 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 பேசுற வகையில வந்து நிறைய கப்பு ஜெயிச்சு எல்லாம் அனுபவிக்கணும். ஆமா ஆமா ஆமா. ஸோ நல்ல தொடக்கம், சிறப்பான தொடக்கமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில விஷயங்கள் பேசுவோம். என்னன்னா மிக்கல் மரினியோட கேமியோ பத்தி பேசுவோம். அப்புறம் கலிஃபோரி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் வந்து ரைட் பேக் ஆடினாரு. ஏன் காரணம்னா டிம்பரை வந்து சப் பண்ணாங்க. எனி நியூஸ் ஏதாவது வந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டேட்டாட்ட கேட்டாங்க. ஆக்சுவலா வந்து டிம்பருக்கு வந்து ஏதோ மசில்ல ஏதோ ஃபெல் பண்ணா, ஸோ வி டிடன்ட் வாண்ட் டு டேக் எனி, எப்படி சொல்றது, ஏதோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைச்சு உட்கார வச்சிட்டோன்றாங்க. இட் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ மினிட்ஸ் இவன் விளையாடுவான்னு வந்து யாரும் இமேஜின் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஹி ஹாஸ் த எபிலிட்டி, எப்படி சொல்றது, அவன் ஒவ்வொரு மேட்ச்லயும் காமிக்கிற எபிலிட்டி அண்ட் அவன் கொடுக்குற சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் இம்மென்ஸ். அண்ட் விச் மேக்ஸ் வந்து அவனுக்கு வந்து மறுபடியும் மினிட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆர்டேட்டா வந்து இது பண்றான். ஸோ பட் பாடி ஆல்சோ ஹேஸ் டு அக்ரி டு இட். எப்படி சொல்றதுன்னா, நம்ம பண்றது எவ்வளவுதான் ஆப்ஷன் கொடுத்தாலும் பாடி ஆல்சோ ஹேஸ் டு அக்ரி டு இட். அது வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கிராம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசில் டைட்னஸ் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு வருஷமா 1.5 வருஷமா வந்து அவே ஃப்ரம் ஃபுட்பால்னால அவனை பொறுமையா தான் கொண்டு வந்தோம். பட் ஆனா டிம்பரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, கலிஃபோரியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஒரு ஒரு சிபிஎஸ்ல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல பேசினாங்க இதை பத்தி. ஆர்சனல் டிஃபெண்டர்ஸ் லவ் டிஃபெண்டிங், அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நான் இங்க ஆக்சுவலா பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு டிஃபெண்டர் ஒரு டீமா, நம்ம ஆர்சனல் டிஃபெண்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த டீமாவே வி லவ் டிஃபெண்டிங், வி லவ் த வே தட் வி நீட் டு, என்ன சொல்றது, பாலை வந்து நம்ம வந்து விடக்கூடாதுடான்றது. எவ்வளவுதான் கோல் ஸ்கோர் பண்ணாலும் நம்ம வந்து இவனுங்களை வந்து உள்ள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு ஆப்டான வேர்டு இருக்கு, we love defending as a team and we love attacking as a team. புரியுது. ஸோ கசப்ரோ, நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான் நான் ஆக்சுவலா கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மிக்கல் மோரினோ வந்து ஃபைனலா வந்து ஆர்சனல் டெபியூ பண்ணிட்டாரு. ஷோல்டர் இன்ஜுரினால அவரால் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஆட முடியல. இப்போ வந்து எப்படி உங்களுக்கு அது 25 மினிட்ஸ் ஆடினாரு, எப்படி நீங்க பாத்தீங்க அவரோட பிளேய? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சீசன்ல, சொல்லுங்க. மிக்கேல் மொரினோ நாங்க லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் ப்ரோ. லைக் ரியலி இம்ப்ரெசிவ் கேமியோ. 25 மினிட்ஸ் ஆனா அதுலயே வந்து நம்ம ஆளு டேக்கிள்லாம் ஓடுறான், காலை விட்டு பால் எல்லாம் வின் பண்றான். லைக் சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டான். அதுவும் எடுத்த உடனே யூசிஎல்லே ஆரம்பிச்சிட்டான் நம்மால. ஸோ லாங் மைட் கண்டினியூ தான் ப்ரோ. அதனால ஐ மீன் இட் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் வெரி குட் ப்ரோ. லைக் ஏதோ ஓகே, ஐ டோன்ட் ஃபாலோ லாலிகா மச், ஓகேவா? ஸோ ஏதோ ஹைப் பண்றானுங்க, ஏதோ டியூவல் வின்னர் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் ரியலி ரியலி இம்ப்ரெசிவ் எஸ்டர்டே. அண்ட் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மிக்கேல் மெரினோ சிக்ஸா போட்டு இல்ல, பிகாஸ் மிக்கேல் மெரினோ வாஸ் சப்ட் ஆஃப் ஃபார் either ரைஸ் ஆர் பார்ட்டே. ஐ டோன்ட் ரிமெம்பர். பார்ட்டேக்கு தான் சப் ஆஃப் பண்ணாங்க. பார்ட்டே he was subbed off for Partey. So he was playing as a 6 நேத்திகே மிக்கேல் மெரினோ for some time. So அப்போ 6 ஆவும் some attributes and basically he's an 8. So there are good things to come with Mikel Merino in the future, bro. I think if he is good enough to start against Southampton this week, நல்லா இருக்கும். We can see, left sideல இப்போ இந்த சீசன் என்னன்னா, நம்மளுக்கு 2-3 லாஸ்ட் 2 சீசன்ஸா வந்து, ஐ மீன் லாஸ்ட் சீசன் மெயினா வந்து ரைட் சைட்ல தான் அரௌண்ட் 45% ஆஃப் அவர் அட்டாக்ஸ் வந்து ரைட் சைட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் சைட்ல அரௌண்ட் 15% தான் போயிட்டு இருந்துச்சு. 45, 35, 15, 20 ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சைட்ல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் ஆகும். இட் வில் பிரிங் ஈவன் மோர் அன்பிரடிக்டபிலிட்டி. ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு சி மிக்கேல் மெரினோ இன் ஆக்ஷன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ப்ரோ, ஆக்சுவலா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நிறைய டைனமிக்ஸ் இருந்துச்சு. கலிஃபோரியினாலன்றது கூட இருக்கலாம். கலிஃபோரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லெஃப்ட் சென்டர் பிட்டாவே சில டைம் ஆடினாப்ல. அதே மாதிரி அந்த சைட்ல வந்து ஓவர்லோட்ஸ் இருந்துச்சு. மார்டினெல்லி ஆடினா, ட்ரொசார்ட் ஆடினா, சம்டைம்ஸ் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் ரைஸ் வந்தா, சாக்காவும் சம்டைம்ஸ் வந்து இந்த சைடு ஸ்விட்ச் ஆனா. ஸோ எனக்கு அந்த டைனமிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா நம்மள எப்பயுமே வந்து போன சீசனை வச்சு நான் சொல்றேன்,
ஒரே டைமென்ஷனா சில டைம்ஸ் வந்து எல்லாமே ஓடகார்டு கிட்டயும் எல்லாமே சாக்கா கிட்டயும் பால் போயிட்டு இருந்த டைம்ல இருந்து எனக்கு என்னமோ அந்த ஓடகார்டு வந்து மேபி இன்ஜுரி ஆன டைம்ல இந்த டீம் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் ஏறி இருக்காங்க அப்படின்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அதை ஒரு பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதை பத்தி நானும் பேச நினைச்சேன் ப்ரோ. ஆக்சுவலா நம்ம ஓடகார்டு இன்ஜுரி ஆன டயத்துல இப்போ நம்ம மைண்ட் செட் ஆஃப் ஆர்சனல் பிளேயர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ டஃப்பான கேம்ஸ்லாம் வருது. ஃபர்ஸ்ட் டோட்டனம் சிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்ஜி, இந்த மாதிரி எல்லா அட்லாண்டாவே இந்த மாதிரி எல்லா டஃப் கேம்ஸும் வருது. எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு ஒரு பயம் இருந்தது பார்த்தீங்களா. ஆக்சுவலா வி ஹவ் ஹேண்டில்ட் இட் வெரி வெரி வெல். அதே மாதிரி பிளேயர்ஸ் தே ஹவ் ஸ்டெப்ட் அப் அண்ட் ஆக்சுவலி தே ஹவ் நாட் ஒன்லி ஸ்டெப்ட் அப், அதை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் தே ஆர் பிளேயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அஸ் வெல். ஸோ இட்ஸ் வெரி குட் டு சி. என்ன சொல், வி ஆர் நாட் டிபெண்டிங், எப்படி சொல்றது, ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வி ஆர் எக்ஸ்பிரஸிங் ஆஸ் அ டீம். அப்படி அது வந்து இட்ஸ் வெரி குட் டு சி. அண்ட் ஃபியூச்சருக்கு விதை நல்லா இருக்கு, வித்து நல்லா வருது அப்படின்னு சொல்லலாம். இல்ல ப்ரோ, ஆடிங் ஆன் டு மாதவன் ப்ரோஸ் பாயிண்ட், எப்படின்னா லாஸ்ட் சீசன்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு கிரன்ச் மோமெண்ட்ல we almost always relied on Saka to produce that moment of magic last seasonல. இந்த சீசன்ல the reliance on Saka is little bit less. means reliance on Saka is less நான் சொல்ல வரல, the burden on Saka is less நான் சொல்லுவேன். சூப்பரா, because every single player is stepping up இல்ல அவர் சொன்ன மாதிரி. so that அந்த பர்టిక్యులர் ஒரு crunch momentல when you produce that magic இல்ல bro, that is quality and that is what you need in the UCL. கரெக்ட்டா? so அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து இப்ப லெஃப்ட் சைட் டைனமிக்ஸும் நம்மளுக்கு நல்லா ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் இட் போர்ட்ஸ் வெரி வெல் ஃபார் த ஃபியூச்சர். அதுதான் நான் நேத்திக்கு நான் பார்த்து வித் மை மினிமல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அதான் புரிஞ்சு. ஸோ ரைட், சம்திங் குட் இஸ் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. we can only imagine இப்போ ஓடகார்டு வந்தான்னா எவ்வளோ ஸ்பேஸ் அவனுக்கு கிடைக்கும் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்றது. இட் வில் பி வெரி குட் டு வாட்ச். எஸ் அப்வியஸ்லி. ஆமாம், அப்சல்யூட்லி. நம்ம வந்து அதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஆர்சனலை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், பிஎஸ்டி பற்றி நம்ம அவ்வளோவா பேசலை. ஏன்னா அவங்க அவ்வளோவா பண்ணலைன்னு நினைக்கிறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக சில காரணங்கள் இருக்குல்ல ப்ரோ. ஏன்னா நம்ம பண்ண விடல ப்ரோ, அவங்க பண்ணலன்றதை விட நம்ம பண்ண விடல. டோனர்மா வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வரான். டெம்பலே அந்த டீம்ல இல்ல. அட்டாக்கிங் சைட்ல பார்கோலான்னு ஒரு பையன் ஆனா. அப்புறம் வந்து ஒரே த்ரெட் நான் அந்த டீம்ல பார்த்தது அந்த அக்கீமின்ற ஒரு பிளேயர் மட்டும்தான். அதுவும் ஆர்டெட்டா வந்து டாக்டிக்கலா கொஞ்சம் லைட்டா மாத்தி விட்டாரு. பார்க்காதவங்களுக்கு சொல்றேன், கிவியோர் வந்து செகண்ட் ஹாஃப்ல லெஃப்ட் பேக் ஆன அப்புறம் அந்த அக்கீமியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ கிவியர் ஆல்சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஸ்லோவா கேம்ல க்ரோ ஆகி ரொம்ப நல்லா ஆடினாரு. ஸோ ஓவராலா வந்து பிஎஸ்டியை நல்லா மட்ட பண்ணிட்டோம். ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ்க்கு போயிடலாமா ப்ரோ? இல்ல யூ ஹேவ் எனி அதர் தாட்ஸ் ஆன் தி கேம்? ப்ரோ, எனக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு தாட் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி நான் டிஃபா ஃபுட்பால்ல ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. ஆர்டெட்டா வந்து இந்த சீசன்ல எப்படி ட்வீக் பண்ணிருக்காங்கன்னா, he is playing with 4 center backs. ஓகே, ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் எப்படின்னா ஒன்னு லெஃப்ட் பேக் இன்வெர்ட் பண்ணுவான். இப்ப 22-23 சீசன்ல பாத்தீங்கன்னா ஜின்சென்கோ தான் இன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா, அவன் தான் மிட்ஃபீல்ட்ல வந்து ஆடிட்டு இருப்பான், மிச்சம் 3 பேரும் பின்னாடி தான் ஆடுவாங்க. போன சீசன்ல எப்படின்னா ரைட் சைட்ல பென் ஒயிட்டோட ஓவர்லாப்பிங் ரன் இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து லெஃப்ட் பேக் வந்து வில் பி இன்வெர்ட்டிங் அண்ட் பிளேயிங் ஃபார்வர்ட். ஓகேவா, இந்த சீசன்ல வாட் சேஞ்ச் ஹஸ் மேட் இஸ் தட் பேக் ஃபோர்ல எவன் வேணாலும் முன்னாடி மிட்ஃபீல்டுக்குள்ள வந்து ஆடலாம். லைக் எவன் வேணாலும் வந்து ஆடுவான், உள்ள மிட்ஃபீல்ட்ல வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணிடுவோம். ஸோ டீம்ஸ் cannot predict which defender is going to invert into midfield. ஸோ அந்த அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று ஆட் பண்ணாங்க டிஃபா ஃபுட்பாலோட வீடியோவில். அண்ட் ஐ சா தட் எஸ்டர்டே வென் ஐ சா சலீபா இன்வெர்ட்டிங் இன்டு மிட்ஃபீல்ட். நான் வந்து லைக் சலீபா வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்படின்ற சலீபா எங்கடான்னு தேடினா அவன் மிட்ஃபீல்ட்ல பாட்டை பக்கத்துல நின்று இருப்பாங்க. என்னடா பண்றதே, எங்கடா நிக்கிற அப்படின்னு பார்த்தா அவனோட இதெல்லாம் இப்போ அவங்ககிட்ட பால் இருக்கும் பாத்தீங்களா. அப்பம்போதுல முன்னாடிலாம் வந்து கேப்ரியல் வந்து அந்த ஹை சேலஞ்ச் பண்ணுவான். அதாவது ஒரு அட்டாக்கரையோ இல்லை ஒரு மிட்ஃபீல்டரையோ வந்து பால் அவன்கிட்ட கிடைச்சதுன்னா அவன் டேர்ன் பண்ண விடாம மறுபடியும் அவன் வந்து பேக் பாஸ் பண்றதுக்காக ஒரு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஸ்ஸை வந்து ஆக்சுவலாக கேப்ரியல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ வந்து சலீபா பண்ணிட்டு இருக்கான். கேப்ரியல் லாஸ்ட் மேனா நின்று இருந்தான் நேத்தலாம்.
ஸோ இட் வாஸ் குட், வெரி குட் டு வாட்ச். ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து இது மட்டுமே பண்ணுவான்னு அவனை டார்கெட் பண்ணுவாங்க பார்த்தியா, இனிமேல் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ நீ வந்து இவனை பண்ணினா அவன் பண்ணுவான். இப்போ நீ ஒரு ஆள் டார்கெட் பண்ணினா இன்னொருத்த வந்து அந்த மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா பண்ண இட் இஸ் ஆக்சுவலி வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆகும், ஆப்ஷன்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ இட்ஸ் குட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல when we did not have the ball, நம்மளோட pressing வந்து செம கொஹெசிவா இருந்துச்சு ப்ரோ. லைக் நான் லைவ் ஸ்ட்ரீம்லயும் சொன்னேன், லைக் அவங்க வந்து they were not able to play through the middle. அவங்களால மிடில்ல இருந்து பில்டப்பே பண்ண முடியல. they had to go only to the wings. on the wingsல வந்து அவங்க லெஃப்ட் சைடு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு போல் இருக்கு. ஸோ அவங்க லெஃப்ட் பேக் தட் இஸ் நூனோ மெண்டஸ் நினைக்கிறேன், கரெக்ட். ஸோ நூனோ மெண்டஸ் கிட்டேயே சென்டர் பேக் கிட்ட இருந்தும் டொனருமா கிட்ட இருந்தும் நூனோ மெண்டஸ் கிட்ட தான் பால் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. And the way Saka and Kai were pressing the left side was fantastic to see yesterday. Like Nuno Mendes-க்குலாம் ஸ்பேஸே கொடுக்கல, எவ்வளோ கார்னர் விட்டாங்க அவங்க, எவ்வளோ தடவை பால் அவங்க they had to take so many goal kicks because நம்ம pressing வந்து அவ்வளோ ஆன் பாயிண்டா இருந்துச்சு. லைக் ஓடேகார்ட் இஸ் த லீடர் ஆஃப் த பிரஸ் ப்ரோ. ஓடேகார்ட் இல்லாமே இவ்வளோ கொஹிஷன் இருக்கு pressingல அப்படின்னா, I'm just leaving it to your imagination how better the pressing will be when Odegaard comes back from injury. அது வந்து நேத்திக்கு பார்த்தேன். அப்புறம் நான் ஒரு தடவை ஃபுல் மேட்ச் ரீப்ளே பார்க்கல, பட் அங்கங்க கொஞ்சம் பார்த்தேன். ஐ saw those bits and pieces. Something is brewing bro. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு from what I see. அது சம்திங் இஸ் ப்ரூவிங் ஒரு வார்த்தையிலே முடிச்சிட்டீங்க. ஸோ என்ன 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 ப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். எல்லாரும் வந்து நம்ம பேக் ஃபோர், நீங்க என்ன பேக் ஃபோர் வச்சு ஆடுறீங்க, சும்மா வெரி டிஃபென்சிவ் டீம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீ வந்து அந்த பேக் ஃபோரில் யார் இருக்கா, அவங்களோட எபிலிட்டிஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்று கலஃபியூரி, ஹி ஆக்சுவலி லவ்ஸ் டு அட்டாக் மோர் தேன் டிஃபெண்ட், பட் ஹீ கேன் டிஃபெண்ட் வெரி வெரி வெல். ஓகே, அது ஒன்று. ஓகே, அண்ட் டிம்பர் ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் எனி பர்டிகுலர் பால். ஹி கேன் மூவ் இன் டு பொசிஷனல் அவேர்னஸ். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எங்க பால் வருதோ அந்த இதை வந்து அட்டாக் பண்ணிடுவான், கரெக்டாக வந்து பிளாக் பண்ணுவான், அவன் பாசிங் லைனை பிளாக் பண்ணுவான், அதே மாதிரி டிஃபெண்டிங்கும் சூப்பராக பண்ணுவான். ஸோ அந்த பார்கோலா கிட்ட இருந்து பாலை உருவிட்டு ஒரு அவுட் சைடு போற மாதிரி அப்படியே தட்டிட்டே போயிட்டே இருப்பான். லாஸ்ட் டாக்ல வந்து அவன் ஐயோ விட்டுற போறான் போல டிப்பர் அப்படின்னு நினைச்சா கரெக்டா பால் எடுத்துருவான் கால்ல இருந்து. பால் எடுத்துட்டு கவுண்டர்ல ஓடி வந்து ஆஃப்லைனுக்கு என்னடா இதெல்லாம் அப்படின்னு இருக்கும். So we are not just defending, we don't have just என்ன சென்டர் பேக்ஸ் மட்டும் இல்ல, அவங்க they are very good, எப்படி சொல்றது, பொசிஷனல் அவேர் பிளேயர்ஸ் who can play in midfield, who can attack the ball in the final third. ஸோ அப்படி மட்டும் இப்போ வந்து அப்போசிஷன் அந்த மாதிரி சென்டர் பேக்ஸ் மட்டும் வச்சு விளையாடுறீங்கன்னு தப்பு நினைச்சிங்கன்னா தப்பு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம். தேர் என்ன சொல்றது, நம்ம வந்து குறைச்சி ஏற போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ we as Arsenal fans எப்படி என்ன நினைச்சுக்கணும்னா, ஒவ்வொரு பிளேயர் என்ன பண்றான்றத கொஞ்சம் பார்த்தோம்னா we will understand everything. So we have a very good team. எப்படி சொல்றது, ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆர்டெட்டா வந்து 5 வருஷம் இருக்கான்றீங்களா, அந்த 5 வருஷம் எஃபர்ட் தெரியுது இப்போ. விவி குட்னே சொல்லிட்டு இருக்கா. ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ ஒரு பிளேயரா ஆரம்பிச்சிரும் ப்ரோ. கஷ்டப் ப்ரோ, நம்ம ஒரு பிளேயரை பத்தி நம்ம அவ்வளோ பேசல, அவரை பத்தி ரேட்டிங் வச்சு ஆரம்பிப்போம். ராயாவோட ரேட்டிங் என்ன ப்ரோ? ராயாக்கு வந்து he had a solid game bro. I don't remember. Raya வந்து he claimed his crosses very well நேத்திக்கு மெயினா. அண்ட் சேவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராயா வந்து ரொம்ப டஃப்பானதுலாம் எதுவும் பெருசா வந்த மாதிரி எனக்கும் தோணல. பட் அகைன் நல்ல he was also நல்ல பொசிஷனலி நல்ல அவேரா இருந்தான். சென்டர் பேக்ஸோட he was கேப்ரியல் அண்ட் சலீபாவோட நல்லாவே ஜெல் ஆயிடுச்சு. ஒரு பால் ஒன்னு போடுவான் ப்ரோ, அந்த மார்டினெல்லிக்கு ஒரு பால் ஒன்னு போடுவான். ஆக்சுவலா வந்து இவ்வளவுதான் அந்த ஒரு பால் வந்து, அந்த பால் வந்து மார்டினெல்லி டச் பண்ணிருந்தானா அப்படியே ஒரு 3-0 4-0 அப்படியே அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் 3/3 மினிட்ல கரெக்ட்டா. ஆமா வேற லெவல். லைக் his distribution was fantastic yesterday more than anything else. distribution தான் இது வேற லெவல். அதுவும் he was finding the right guys while making the right runs. He was very quick to spot the runs of Martinelli இருக்கட்டும், காயா இருக்கட்டும்,
சாக்காவா இருக்கட்டும் கரெக்டா பின் பாயிண்டா போட்டுட்டு இருந்தான். ஸோ ராயா ஃபென்டாஸ்டிக் கேம். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் an 8.5 நினைக்கிறேன். பட் ஐ ஃபெல்ட் he was like he wasn't really tested much அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நம்ம அவங்களோட அட்டாக் ஒன்றும் பெருசா பண்ண விடலைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் வந்து லைக் சிட்டி மேல காட்டின மாதிரியோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஆடியோ கால் ஆர் இது அட்லாண்டா கிட்ட காட்டின மாதிரியோ ஒரு டீமன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ராயாட்ட நேத்திக்கு பார்க்கல. பிகாஸ் he wasn't tested much ன்னு தோணுச்சு. Otherwise, yeah, it was a solid 8.5 out of 10 game for him. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ மாதவன் ப்ரோ, நம்மளோட நியூ ஃபேவரட் டிஃபெண்டர் கலிஃபோரி பத்தி ரேட்டிங். சூப்பர் ப்ரோ, நேற்றுலாம் செம்மையாக வேண்டாம். அவன் 4 பிளேயர், அவனோடது ரைஸ் அண்ட் ட்ரொசார்ட் மார்டினெல்லி காம்பினேஷன். இந்த காம்பினேஷனே ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது நேற்று. அவங்களோட இன்டர்சேஞ்சிங் ஆஃப் பொசிஷன் செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. கலஃபியூரி வந்து டிஃபென்சிவ் விளாட்றான், மிட்ஃபீல்டில் விளாட்றான், சில நேரம் நம்பர் 10ல விளாண்டுட்டு இருக்கான், இல்லைன்னா விங்கர் லெஃப்ட் விங்ல கடைசியில் நின்று விளாண்டுட்டு இருக்கான். ஹி ஹாஸ் த எப்படி சொல்றது, கட்பேக், ஒரு நல்ல ஒரு கட்பேக் போடுறதுக்கு ஒரு அவனுக்கு இது இருக்கு. அதே மாதிரி ஒரு கிராஸ் பண்றதுக்கு ஒரு அவனுக்கு நல்ல எபிலிட்டி இருக்கு. அண்ட் ஹி டஸ் த டிஃபெண்டிங் ஆல்சோ வெரி வெரி வெல். ஸோ நம்ம டீமுக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஜெம் ஆக்சுவலி கலஃபியூரி. we are going on, we will see that அவனும் இந்த டீமுக்கு எவ்வளவு தூரம் வந்து எபிலிட்டி ஆட் பண்ண போறான், ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ண போறான். Bro, he reminds me very much of Benjamin Mendy at Manchester City. பெஞ்சமின் மெண்டியா? அவன் தான். நீ வந்து ஆக்சுவலா ஆன் ஃபீல்டு மட்டும் வச்சுக்கலாம், ஆஃப் ஃபீல்டு வேணாம். சரியா, ஆஃப் ஃபீல்டு வேணாம். ரேட்டிங் வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட நான் 7.5ல இருந்து 8 கொடுப்பேன் ப்ரோ. சூப்பரா விளையாண்டான் நேத்து. சோ 8 வெச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பரத் ப்ரோ, கஷப் ப்ரோ. நெக்ஸ்ட் இவன் கேப்ரியல் நேத்து சாலிட் கேம். அண்ட் ப்ரோ எனக்கு என்னன்னா, கேப்ரியல் வந்து எஸ்பெஷலி இன் செட் பீசஸ் ஹி இஸ் பேக் டு ஹிஸ் புல்லிங் பெஸ்ட் நேத்து போட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் இவங்களோட வாட் யூ கால் பிஎஸ்சியோட இவங்க their players, they were not so physical compared to our players, bro. So அத நல்ல அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டான். அண்ட் லைக் ஐ செட், நான் சொன்னல கொஞ்ச நேரம் முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிக் எடுக்கும்போது ஆஃப் சைட் பொசிஷன்ல நின்று அவங்களோட டிஃபெண்டர்ஸை கவர் பண்ணி அங்க வந்து ஃபார் போஸ்ட்ல ட்ரொசார்ட் நிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து இட்ஸ் அ டாக்டிக்கல் ஜீனியஸ், ஐ அக்ரி. பட் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூ நீட் த கரெக்ட் பிளேயர்ஸ் அண்ட் யூ நீட் த பிளேயர்ஸ் டு ஹேவ் த கரெக்ட் மென்டாலிட்டி டு டூ இட். So Gabriel definitely fantastic game yesterday. Solid again 8.5 out of 10 bro. He 2-3 tackle la வேற பண்ணா செகண்ட் ஹாஃப்ல. நல்லா வந்து he was coordinating, நல்லா கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தான் நேத்து. 8.5 out of 10 solid performance. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கேப்ரியல் இருக்காரு நம்ம டீம்ல, ஹாவர்ட்ஸ் இருக்காரு, இப்போ மெரினோவும் ஒரு பெரிய செட் பீஸ் ஜெயண்ட் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதை நான் அப்படியே இங்க பதிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரேட்டிங்க்கு போயிடுறேன். சலிபா சொல்லுங்க ப்ரோ. மாதவன் ப்ரோ. சலீபா, அதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நேற்று சலீபாவை பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து அவன் தான் இத்தனை நாள் வந்து லாஸ்ட் டிஃபெண்டரா இருந்து அவனை பார்த்து பழகிட்டோம். சரியா, அவன் வந்து ஜஸ்ட் வந்து கேப்ரியல் நல்லா ஃப்ரண்ட்ல போய் நல்லா வர்ற பாலை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு ஒப்பாடு வந்தா இவன் வந்து லாஸ்ட் இந்த ஸ்வீப் அப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை நல்லா பார்த்துட்டு இருப்பான். பட் ஆனால் நேற்று அவன் பண்ண வேலையை பார்க்கறதுக்கு அப்படியே வந்து எனக்கு ஒரு மாதிரி நிஜமா ஒரு புல்லரிச்சிருச்சு. எங்கடா பண்றான், என்ன பண்றான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹை ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். எங்க ரைட்டு சாக்காவோட விங்கில் அவங்களோட பாக்ஸ் 18 யார்டு பாக்ஸ் பக்கத்துல இது பண்ணிட்டு இருப்போம். சலிபா அங்க வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு மிட்ஃபீல்டரை. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் டு வாட்ச். எப்படி சொல்றதுன்னா, அவனோட டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ், அதாவது இதுவரை இல்லாத ஒரு எபிலிட்டியை இதுவும் கூட உன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அவனுக்கும் 8 கொடுக்கணும். நல்லா விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம செல்லக்குட்டி டிம்பர். கஷ்டப்பா ப்ரோ, டிம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து பார்கோலா கிட்ட இருந்து பாலை பிடிக்கிட்டு போனதுக்கே 9.5 ப்ரோ. பட் அகைன் சாலிட் பர்ஃபார்மன்ஸ். அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ஆனான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே he was very lively and ப்ரோ அவன் த்ரோயின்ஸ் எல்லாம் ஆக்சுவலா செம்ம பின் பாயிண்டா எடுக்கிறான் ப்ரோ. எனக்கு அதுவும் ஒரு செம்ம இதுவா
நேற்று பட்டுச்சு. லைக் என்னன்னா, ஹீஸ் டேக்கிங் இஸ் டைம் வித் த த்ரோயின்ஸ், ஹீஸ் ஃபைண்டிங் த கரெக்ட் மேன். அதை வந்து எப்படின்னா, அதுவும் அது நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. ரைட் சைட்ல ஏற்கனவே நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும். அண்ட் இந்த த்ரோயின்ஸ்ல ஷிட் ஹவுஸ் எல்லாம் பென்வைட் தான் பண்ணுவோம் பொதுவா. நேற்று நம்மளும் கொஞ்சம் ஷிட் ஹவுஸ் எல்லாம் பண்ண த்ரோயின்ஸ் அப்பெல்லாம் வேணும்ட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதும் 2-0 லீட்ல வந்து கோயிங் இன்டு ஹாஃப் டைம் நம்மளால ஜாலியா ஆடிட்டு இருந்தான். அகைன் ஃபென்டாஸ்டிக் கேம் ஃப்ரம் டிம்பர். ஹி இஸ் இன்வெர்ட்டிங் இன்டு மிட்ஃபீல்ட், அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. லாங் மைட் கண்டினியூ தான் ப்ரோ. ஸோ ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த 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 ஒரு பாயிண்ட் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, கடந்த 2 மேட்சா பென் வைட் வந்து ஸ்குவாட்ல இல்லை. ஸோ இந்த கேரபோ கப்லயும் பார்த்தேன், ஸ்குவாட்ல சப்லயும் இல்லை. ஜாஷ் நிக்கல்சன் சின்ன பையன் தான் சப்ல இருக்கான். ஸோ எனி காஸ் ஃபார் கன்சர்ன் வித் பென் வைட்? இன்ஜுரி ஏதாவது இருக்கா இல்ல? இன்ஜுரி இருக்கு, பட் காஸ் ஃபார் கன்சர்ன்னா எனக்கு தெரியல ப்ரோ. பட் ஹி எப்படி சொல்றது, அவனுக்கு வந்து இது வந்து மச் நீடட் டைம். அவனை வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாருங்க, அவன் வந்ததுல இருந்து எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கான் நமக்கு. அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் நம்ம ஆர்டெட்டா சொல்லியே கேட்டிருப்போம், அவன் வந்து ஃபிட்டா இருக்கானா இல்லையா. அதை வந்து நான் வந்து எவ்வளவுதான் சொல்ல நினைச்சாலும் வந்து அவன் கேட்க மாட்டான். ஹி வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். கட்டாயம் வந்து இருப்பான். நம்ம வந்து ஃபிட்டா இருக்கானா இல்லையோ, ஹி வில் பி அவைலபிள் டு பிளே. அந்த மாதிரி தான் இருப்பான். நமக்கு வந்து சம்டைம்ஸ் இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது, நமக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது, ஹி ஷுட் கோ இன் அப்படின்னா ஹி வில் கோ இன் அண்ட் ஹி வில் கிவ் அ பெர்ஃபார்மன்ஸ், ஹி வில் டிஃபெண்ட். அந்த மாதிரி இருக்கிற ஆளு. அந்த மாதிரி இருக்கிறப்போ வென் வி ஹாவ் பிளேயர்ஸ், அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பே இல்லையே. லெட் ஹிம் ரெக்கவர். ஈவன் தோ இது வந்து ஒரு 2-3 வாரம் இல்லை 3-4 வாரம் ஆனாலுமே ஹி கேன். அண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த 18 year old அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே நல்லா தான் விளாட்றான். ஸோ இட்ஸ் நாட் அ கன்சர்ன். இப்போதைக்கு எனக்கு கன்சர்னா தெரியல. ஸோ இன்னொரு ஸ்டார்ட் பண்ணணும் டிம்பருக்கு. நேற்று அவன் ஹாஃப் டைம் வரை தான் விளாண்டான். பட் ஆனால் 100% பாசிங் அக்யூரசி, 100% டேக்கிள் 1 பண்ணியிருக்கான், டிவியல் 1 பண்ணியிருக்கான் 100%. ஸோ அதே மாதிரி இதோட சேர்த்து கலஃபியூரிக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அவன் டிம்பர் ஹாஃப் டைம் போனதுக்கப்புறம் கலஃபியூரி பிளேடு ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ரைட் பேக். இதுவரையும் அவனோட கரியர்ல ரைட் பேக் விளாண்டதில்லை. பட் அந்த மாதிரி தெரியல, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பேக் ஆனா ஒரு சின்ன எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே தெரியல. கலஃபியூரி பிலாங்ஸ் இன் அவர் அஸ் அ டிஃபெண்டர், ஸோ இன் ஆல் த பொசிஷன். ஸோ இட்ஸ் வெரி குட் டு சி. தான் ப்ரோ, கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ இந்த பேசிட்டு இருக்கும் போது நம்ம லெஃப்ட் பேக்கோட டெப்த்தை யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருப்பானுங்க போல லெஃப்ட் பேக் ஆடுறதுக்கு. அதே மாதிரி ரைட் பேக் அதான் ரைட் பேக் அண்ட் ரைட் பேக் பாடுறதுக்கு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க போல. இப்போ டோமியாஸ் உள்ள வரான், he can play left back right back. அதான் எனக்கு புரியல, என்னடா காம்பினேஷன்ஸே யோசிச்சா என்னென்னமோ வருதுடா. இங்கதான் நம்ம வந்து நம்மளோட எப்படி சொல்ற ரெக்ரூட்மெண்ட் வந்து கொஞ்சம் we have to give எப்படி சொல்றது அப்ளாஸ், பாராட்டும் கட்டாயமா. எடு1 டீம் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஆர்டெட்டா மீன்ஸ் வாட் எவர் தே ஹவ் டன் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. அவங்க பிளேயர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. வர்சட்டிலிட்டி எவ்வளவு தூரம் வேணும்னு சொல்றானோ அது எதுக்காக நீ இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இல்ல ப்ரோ, லைக் ரிமெம்பர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு வந்து we had கீரன் டியர்னி, செட்ரிக், இப்பயும் கேட்டிருக்காப்பா, நூனோ டவாரஸ் இப்பயும் கேட்டிருக்காப்பா. அதெல்லாம் விட்டுருக்க. நமக்கு வந்து ஒரு காலத்துல சொக்ராட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தா ஞாபகம் இருக்கா, முஸ்தாஃபியா ஒருத்தர் இருந்தா ஞாபகம் இருக்கா. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம இப்பெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அத இப்ப சில பேர் வந்து ஏதோ இது சரியில்லை அது சரியில்லை, டேய் நீ எல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மேட்ச பாத்துருக்கா, அப்ப தெரியும்டா எங்களோட வழிய. புது கிராப் ஆஃப் பீப்புள் தே டோன்ட், அவங்களுக்கு அதோட அருமை தெரியல. இந்த மாதிரிலாம் ஆடுறாங்களேடா அப்படின்னு அருமை தெரியல. சோ அது சந்தோஷமா ஏத்துக்கணும், அதை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சோ குயிக்கா நம்ம மத்த ரேட்டிங்ஸ்க்கும் போயிடுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டி ப்ரோ. பார்ட்டி ஐ தாட் அட் a decent game. சோ பார்ட்டி வெரி குட் கேம் ப்ரோ ஆக்சுவலி. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க நம்மள பிரஸ் பண்ணும் போதுல பிரஸ் சேவிங் வந்து அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அதாவது டிம்பர் வந்து அவனுக்கு ஒரு பாஸ் போடுவான், அவன் வந்து
ஜஸ்ட் டர்ன் பண்ணி அவங்க அவங்க வந்து கவர் பண்ண நினைப்பாங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைட் போகிற அந்த பாஸை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் 3 தடவை அதே மாதிரி எவைட் பண்ணி இப்படி நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. விச் என்ன சொல்கிறதுன்னா, சாக்காக்கு வந்து அது ஏர்லியாக கொஞ்சம் டைம் கிடைக்கும் டு கிரியேட் சம்திங். ஸோ அந்த மாதிரி இதில் பார்ட்டே ஆக்சுவலி ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த சீசனுக்கு இவ்வளோ தூரம் விளாடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. விச் இஸ் டூயிங் லாங் மே இட் கண்டினியூ. டச். நெக்ஸ்ட் ரைஸ் ப்ரோ. கஷ்டப் சொல்லுங்க ரைஸ். ப்ரோ ரைஸ் நேத்து ஃபேண்டாஸ்டிக் கேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நல்ல கேம், செகண்ட் ஹாஃப்ல he played as a 6 when Partey was ரைஸ் அண்ட் மெரினோ ஒரு இன்டர்சேஞ்சிங் 6 and 8. பேசிக்கலி டபுள் பிவட் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஐ மீன் ப்ரோ எனக்கு என்னன்னா, ஆக்சுவலா வந்து நிறைய பேர் சொன்னாங்க ரைஸ் வந்து சிங்கிள் பிவட் சிஸ்டம்ல ஒர்க் ஆக மாட்டான், அவன் வந்து சிங்கிள் பிவட் ஆடினது கிடையாது, அவன் கூட இன்னொரு 6 இருந்தாதான் நல்லா ஆடுவான் அப்படின்னு. But okay, we have a 6-8 hybrid in Merino, so that worked out well yesterday for him. Solid game bro. நேத்து டெக்னல் ரைஸுமே வந்து, அண்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, he was dropping deep and receiving the ball and then carrying it forward. Like எனக்கு என்னன்னா, ரைஸ் வந்து his progress like முதல்ல எப்படின்னா வந்து he was always lauded for his progressive passing. ரைஸ் வந்து is not a ball carrier அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் yesterday he carried the ball a lot. நிறைய கேரிஸ் எடுத்துட்டு போனா, அப்புறம் பால வந்து முன்னாடி டிரைவ் பண்ணிட்டு போறது, அண்ட் அந்த மிட்ஃபீல்ட்ல he was நிறைய ராம்சி வைப்ஸ் அந்த ரைட்ல. எக்ஸாக்ட்லி ஆரன் ராம்சி மாதிரி தான் செம்மையா வந்து இப்படி அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன். ஃபார்வர்ட்ஸை வந்து அவங்க அப்படியே he was very quick to see the runs also, எங்க பாஸ் பண்ணணும், யாருக்கிட்ட எந்த பால்ல போடணும், அண்ட் he was also very good while receiving the ball. லைக் எந்த பொசிஷன்ல எப்படி டர்ன் பண்ணி ரிசீவ் பண்ணணும், அதெல்லாம் வந்து நேற்று செமையா பண்ணியிருந்தான் ரைஸ். லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போதும் லைவ் ஸ்ட்ரீம்லயும் காமெண்ட்ஸும் நிறைய வந்துருந்துச்சு ரைஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. சூப்பரா இருந்துச்சு நேற்றுக்கு. சாலிட் கேம். ஹிடன்ட் லைக் கோல் அசிஸ்ட் தான் கொடுத்திருந்தா 9.5 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கலாம். பட் சாலிட் 8.5 கேம் எஸ்டர்டே ப்ரோ ஃப்ரம் டெக்லன் ரைஸ். சரி, ஓகே, அட்டாக் போயிடுவோம். சாக்கா மாதவன் ப்ரோ குயிக்கா சொல்லுங்க. சாக்கா 8 ப்ரோ, டைரக்ட் 8. நெக்ஸ்ட் நம்ம இது மார்டினெல்லி. கஷப் ப்ரோ மார்டினெல்லி வந்து I'll give him 7.5. he was the only one. ஒர்க் ரேட்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் அவன் வந்து 2-3 சான்ஸ் வந்து பிளேட்ல வச்சு கொடுத்தா வந்து அந்த ஆபத் கொடுத்த சான்ஸ் வந்து எனக்கு அப்படியே அந்த கோல் மட்டும் அடிச்சிருந்தானா கிட்டத்தட்ட கோல் அவன் வேற எங்க அடிச்சிருந்தாலும் அது கோல் கரெக்டா. அது என்னதான் தெரியல, நல்ல கோலை உருவாக்கிட்டு கரெக்டா கீப்பர் முத்திர அடிக்கிறீங்களா. இதை நான் இன்டர்நெட் சொல்ல வருஷ கணக்கா இந்த மாதிரி ஹாஸ்டல் பிளேஸ் பண்றத பாத்திருக்கேன். அதனால எனக்கு அந்த கடுப்பு இருக்கு. பட் ஸ்டில் குட் ஒர்க் ரேட். அக்ரீட் ப்ரோ, 7.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப் கண்டெண்டர்ஸ்க்கு வந்துருவோம். ஹாவர்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா முன்னாடி வந்து அவனோட 9 நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளே பண்ணும்போதுல அவன் வந்து ஒரு ரிஜிட் 9 மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சாக்காவோட வந்து அவுட் சைட் ரன் ஒரு 2-3 தடவை ரன் பண்ணுவான். சாக்கா வந்து எப்போ வந்து அவனுக்கு பால் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி அந்த ரன்னுக்கு கரெக்டாக காத்துட்டு இருப்பான். ஸோ அவங்க காம்பினேஷனை பார்க்கும்போது ஹீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபிட். அவன் வந்து இன்னும் வந்து அந்த 9 ரோலுக்கு தன்னைத்தானே அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். மீன்ஸ் இன்னும் வந்து அவன் ஃபுல்லாக வந்து இல்லை, நம்ம அவனோட ஹைட்ஸுக்கு வந்து அவன் இன்னும் தொடலைன்னு சொல்கிறான். அவனுக்கு இன்னும் சீலிங் தொடலை. ஸோ வந்து ஹி ஹாஸ் ஸ்டில் மோர் திங்ஸ் டு இம்ப்ரூவ். ஹி இஸ் ஆக்சுவலி டூயிங் இட். ஸோ அவன் சொல்கிறது எப்படி சொல்கிறது, அந்த கோலெல்லாம் பார்த்தா ஹி இஸ் கோயிங் டு பி அ 9 ஃபார் சம் டைம் நவ். லைக் எப்படி சொல்கிறது, he is going to be in the next phase for us. Maybe அந்த ஆர்டலா சொல்லுவாங்க, அவனோட நெக்ஸ்ட் ஃபேஸ்ல he is going to be very very key important player. அவன் வந்து 9 கொடுக்கலாம். நேற்று பண்ண ஒர்க் ரேட்டு அதுக்கப்புறம் அவன் பண்ண ரன்ஸ் கோல்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா இட்ஸ் வெரி குட். நேற்று யூசிஎலோட மேன் ஆஃப் த மேட்சும் ஹாவர்ட்ஸ்க்கு தான் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டாட் மட்டும் இங்க நான் ஆக்சுவலா பதிவு பண்ணிக்கணும்னு பாக்குறேன். ஹாவர்ட்ஸ் has scored goals in the last 6 games in all competitions அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எமிரேட்ஸ் ஸ்டேடியம்ல கண்டினியூஸா. சோ இன் கேஸ் அப்படினா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அவே கேம் போயிருந்தோம்னா அது கணக்கு வராது. ஆர்சனல் அதாவது எத்திஹாட்ஸ்ல கண்டினியூஸா நடக்கிற 6 கேம்ஸ்ல எமிரேட்ஸ் எத்திஹாட் சொல்லிட்டோம். எமிரேட்ஸ்ல நடக்கிற எத்திஹாட் வந்து நம்ம எதிரியோட இடம். எமிரேட்ஸ்ல நடக்கிற கண்டினியூஸா நடக்கிற 6 கேம்ல வந்து
இல்ல சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வந்து நம்ம ஒரு ஆரிக்கேனோ இல்லைன்னா வேற ஒரு ரேஷ் கூட பண்ணியிருந்தா மீடியா வந்து கொண்டாடி இருக்கோம். அவச்ச வந்து அவங்க கொண்டாட மாட்டாங்க, நம்ம தான் கொண்டாடணும். ஸோ மற்ற ரைவல் ஃபேன்ஸ்லாம் வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா அவச்ச விட்டு கொடுக்காங்கன்னா அவன் நம்ம பையன் விட்டு So, கூட விட. ஆமா ஆக்சுவலா ஹாவர்ட்ஸ் வந்து இஸ் கெட்டிங் இன் டு அ பிளேயர். எப்படி சொல்றது, அவன் வந்து லெவர்கூசன்ல இருந்த அந்த அந்த பிளேயரா மாறிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர். ஸோ கஷப் ப்ரோ, ப்ரோசாட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் இந்த கேம் எஸ்டர்டே. ஸோ ஆனா நீங்க சொல்லுங்க, ப்ரோசாட் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க? Bro, I'll give Trossard solid 9 out of 10, bro. நேத்து அந்த cross, like literally he sent that defender for a hot dog for Kai's goal. Literally வேற லெவல்ல அது. ஸோ அந்த அந்த ஒரு செகண்ட் பாஸ் வந்து changed everything. It set the tone of the game. ஸோ சரியானது. அதெல்லாம் வந்து it comes with years and years of hard work, and he's putting in the hard yards, bro. So it it should continue for a long time. நல்லா ஆனா நேத்து லியோ வந்து he was, எனக்கு மெயினா வந்து அந்த மூணாவது தடவை மென்ஷன் பண்றேன், அந்த ஃபார் போஸ்ட் ரன் தான் ப்ரோ. அப்பா முடியலடா, சரியான இல்ல இல்ல அந்த அந்த இதனாலதான் நம்ம ஆர்சனல் ரொம்ப லவ் பண்றோம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப ரசிக்கிறோம், அதை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஆர்சனல் மீது இருக்கிற காதலை நம்ம வந்து இது பண்றோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபைனலா வந்து சப்ஸை பத்தியும் பேசிடுவோம். சப்ஸனை வந்து மிக்கல் மெரினோ வந்து ஆடினாரு. நெக்ஸ்ட் வந்து கிவியோர் வந்து ஆடினாரு. அப்புறம் மைல்ஸ் கெல்லி, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க அம்மா வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாரும் கொண்டாடுறத நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் இந்த இந்த ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஆர்சனல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன அந்த அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பையன் வந்து இன்னைக்கு டெபியூ பண்ணுவான்ட்டு டெபியூ பண்ணா, சாம்பியன்ஸ் லீக் டெபியூ பண்ணா வந்து கொஞ்ச நேரம் தான் ஆடினான். பட் ஸ்டில் அது ஐ ஹோப் அது வந்து ஒன் ஆஃப் மெனியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கேப்ரியல் ஜேசஸ் ஆல்சோ, அவரும் வந்து கொஞ்சம் வந்துட்டு he did some telling contributions of the late. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு 5 கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? மட்டும் 4 தான் ப்ரோ. அப்படியா? வந்து போயிட்டு பாக்ஸ்ல தடவி அப்ப மிக்கல் மெரினோக்கு 6 கொடுத்துடலாமா? ஆக்சுவலா கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா அவனோட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ நான் கேட்டேன். ஸ்பெசிஃபிக்கா அவன் சொல்றான், நான் வந்து இதுவரையும் நான் என் கரியர்ல பார்க்காத சில விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சனல்ல. என்னன்றது பாக்குறேன், எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் வித்தியாசமாவா இருக்கு. மீன்ஸ் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரின்னு அவன் சொல்றான். வி வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ அவன் மேல உள்ள நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அவனுக்கு. அதே மாதிரி இங்க என்ன பண்றோன்றத அவன் புரிஞ்சுக்கிறது. ஸோ ஹி இஸ் கோயிங் டு பி அ வெரி கீ பிளேயர் ஃபார் அஸ். மெரினோ long may it continue. ஸோ என்னோட ரிவ்யூ ஷோஸ்லாம் நான் ஆக்சுவலா வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த பத்தி நான் ரொம்ப கீனா பேசுவேன். என்னன்னா ரெஃபரி, ரொம்ப ரொம்ப நல்ல ரெஃபரி. தொடர்ந்து 2வது சாம்பியன்ஸ் லீக் கேமா நான் பாக்குறேன். ரெஃபரியை பத்தி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ரெஃபரி வந்து அவரோட வேலையை கரெக்டா பண்றாரு. ஸோ பிஜிஎம்எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கத்துக்கோங்கடா, முடிஞ்சா வந்து நோட்ஸ் எடுங்கடா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கடா. ஏன்னா போய் வாங்கி விபூதியை வந்து நெத்தியில விபூதி வாங்கி இது பண்ணிக்கோங்கடா, நெத்தியில திருநீரை வச்சுக்கிறீங்க. ஆமா, அப்படிதான் வச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. ஸோ ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் வி வைண்ட் ஆஃப். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேர் வி கேன் கோ ஃப்ரம் ஹியர், இதுல இருந்து நம்ம எங்க போலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஸோ அதை பத்தி பேசிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ சொல்லுங்க கஷப் ப்ரோ, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன், வேர் வி கேன் கோ ஃப்ரம் ஹியர். இங்க இருந்து நம்ம I feel that from this point நம்ம எப்படின்னா, now that we have won one game and drawn another game, கரெக்டா? ஸோ அதனால what we can do from here அப்படின்னு பாத்தீங்கன்னா, now is the time to put our best foot forward and get out of the playoffs. நம்ம playoffs ஆடக்கூடாது ப்ரோ, டாப் 8ல எப்படியாச்சும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அடுத்த கேம் இந்த UCL is against I think ஷக்டார் டொனெட்ஸ்க். ஸோ ஷக்டார் டொனெட்ஸ்க் கிட்ட கொஞ்சம் நல்லா, இஃப் பாசிபிள் கோல் டிஃபரன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பேட் பண்ணிக்கலாம். அடுத்து வி ஹாவ் இன்டர் வேற. ஸோ இன்டர் கிட்டலாம் நம்ம இதெல்லாம் காட்ட முடியாது. இந்த ஜப்பர் ஊதாரெல்லாம் பண்ண முடியாது இன்டர் கிட்ட. ஸோ இன்டர் கிட்ட கொஞ்சம் சேஃபா ஆடிட்டு, அதர் தென் தட் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற கேம்ஸ் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, பட் யா. ஸோ இந்த ஷக்டாரு இவனுங்களெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பேட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஸோ இட்ஸ் அ குட் சான்ஸ் டு ஃபினிஷ் டாப் 8. டாப் 8லன்றனா டாப் 8 போயிட்டு, அண்ட் அகைன் இட் இஸ் வெரி போர்ட்ஸ் வெல் ஃபார் அவர் லீக் ஆல்சோ. மெயின் திங் இஸ் என்னன்னா, நம்ம நேற்று கிளீன் ஷீட் வேற வச்சிருக்கோம். மிட் வீக் கேம் ஆடி கிளீன் ஷீட் வச்சிருக்கோம்.
against a quality team like PSG. So that bodes well for a game against Southampton also. நம்ம ஹோம்ல ஆடுறோம். ஸோ ஞாபகம் இருக்கா 22-23 சீசன்ல வந்து 3-3 டிரா பண்ணோம். அண்ட் தட் இஸ் தி தேர்ட் டிரா விச் காஸ்ட் அஸ் த டைட்டில். தேர்ட் கேம் இன் சக்சஷன் நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணோம். ஆன்ஃபீல்டு, லண்டன் ஸ்டேடியம் அண்ட் சவுத்ஆம்ப்டன் அட் ஹோம். வால்காட்லாம் கோல் அடிச்சு செலிப்ரேட் பண்ணா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. பட் அகைன் அதெல்லாம் ஏன் தம்பி இப்ப பேசுறீங்க, மனசு புண்ணா அழைக்குது. இது அதை பத்திலாம் பேச வேணாம். ஆக்சுவலா வந்து நீங்க கேட்டதுனால கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த ஆர்சனல் வந்து யூசிஎல்ல சக்தர் டொனாஸ்க ஹோம்ல மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து 2 அவே கேம்ஸ், டஃப் அவே கேம்ஸ். ஒன்னு வந்து இன்டரோட 7th நவம்பர், அப்புறம் ஸ்போர்ட்டிங்கோட ஒரு ஸ்போர்ட்டிங் கிளப் லிஸ்பன். யாருன்னா நம்ம அமோரிமோடது கியோகெரஸ் அகைன்ஸ்ட் ஆட போறோம். அடுத்து வந்து மேட்ச் டே 6ல மொனாக்கோவை போய் பார்க்க போறோம். மொனாக்கோவை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது வந்து பேசிக்கா வந்து அவங்களோட திருப்பி ரிவர்ஸ் லேக் மேட்சஸ் தான். ஒன்னு ஜிரோனாவோட இருக்கும், இன்னொன்னு வேற யாரோட, ஒன்னு வந்து டைனமோ ஜாக்ரேபோட கரெக்ட், ஜாக்ரேபோட, அப்புறம் ஃபைனலா வந்து ஜிரோனாவோட. ஸோ அவ்வளவுதான் வந்து மேட்சஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி யூசிஎல்ல நல்ல ஒரு வெற்றி கொடி நாட்டியிருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஃபர்தரா போவோம். Final thoughts. If we get through Inter and Sporting without much damage, we are very good to finish in the top 8. Okay, super. எங்க போறோம்னு கேக்குறீங்கல்ல, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ், இது மட்டும் தான். we go எப்படி சொல்றது, 3 நாளைக்கு ஒரு கேம். இது வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும். we interchange பண்ற மாதிரி ரொட்டேஷன், கீப் ரொட்டேட்டிங் அண்ட் bring the best out of players. அதுதான் ப்ரோ. இன்னொரு கேள்விப்பட்டேன், சவுத்ஆம்ப்டன் மேட்ச் அப்புறம் ஓடகடவு திரும்ப வந்துருவாருன்ட்டு. வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றேன், இனிமேல் வந்து யார் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிட்டா இல்லையோ அவங்கள வந்து எவ்வளவு ஃபிட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த இன்டர்நேஷனல் பிரேக் எல்லாம் வந்து அனுப்ப வேணாம். யாரையும் அனுப்பாதீங்க ப்ளீஸ். நம்ம டிம்பர் வெளில தூக்குனது காரணமே நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச் அனுப்பக்கூடாது, அவருக்கு இன்ஜுரி இருக்கிறதா காட்டி நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச் கடக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு. அதாவது அவனுங்க எவ்வளவு இல்ல அந்த பிக்ஸேட்டடா இருக்காங்க பாரு. நம்மளே அதை பத்தி எவ்வளவு பெருசா யோசிக்கல. ஓகே, இவன் வந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ல இருக்கானுங்க. ஸோ எனிவேஸ் அவங்கள பத்தி பேசுறது ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ நல்ல ஒரு தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஈஸ்வரில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் என்ன சவுத்ஆம்ப்டன்ல எப்படி வின் பண்றது, அவ்வளவுதான். அடுத்த சவுத்ஆம்ப்டன் வின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 3 கேம் 3 நாள்ல இருக்கிற அடுத்த கேம் பத்தி எப்படி ஃபோக்கஸ் பண்றது. ஸோ ஒன் கேம் அட் a டைம், அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. போன சீசன்லாம் வந்து whenever we go to ஒரு certain games-க்கு போனா, நான் லைவ் ஸ்ட்ரீம்லயும் சொன்னேன், இந்த வருஷமும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், when we went to certain games, எனக்கு வந்து மைண்ட்ல தாட் இருக்கும், ஒருவேளை நம்ம தோத்துருவோமோ, ஒருவேளை. ஆனா இப்போ வந்து I am pretty confident நம்ம ஜெயிக்கலனாலும் we won't lose-ங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. whomsoever the opposition might be, come what may, நம்ம தோக்க மாட்டோம், அடி வாங்கிட்டு வருவோம், டிரா பண்ணிட்டு வருவோம், நான் தோத்துட்டு வர மாட்டோங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த சீசன் இருக்கு. ஏன் தெரியல. லாங் மே இட் கண்டினியூ, அவ்வளவுதான். சூப்பர். ஓகே ப்ரோ, கேட்ட அனைவருக்கும் நன்றி. உங்க கருத்துக்களை பரிமாறினதுக்காக கசப் ப்ரோ, மாதன் ப்ரோ, உங்களுக்கும் நன்றி. ஸோ இன்னொரு எபிசோட்ல வந்து ஆர்சனல் பத்தின ரிவ்யூ ஷோட உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி, கஷப் மற்றும் மாதன் ப்ரோ. 3 பேர் சேர்ந்து சொல்லுவோம், கமான் you gunners.